சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 2 தியரி கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்னென்னு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இப்போ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இங்கெல்லாம் மாசஸ் இருக்குது. இது வந்து மாஸ் m1 அட் அ டிஸ்டன்ஸ் r1 ஃப்ரம் த ஆக்சிஸ். இது வந்து m2 r2ன்ற டிஸ்டன்ஸ்லேருந்து ஆக்சிஸ்லேருந்து இருக்குது. இது வந்து m3 r3ல இருக்குது. ஸோ நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் அப்படி. இது வந்து m லைக் சிமிலர் மாசஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் m1 வெளியே எடுத்துகிட்டு r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் அப்படி எழுதிட்டுருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்னால் மல்டிப்ளை பண்ணிட்டு என்னால் டிவைட் பண்ணனா n இன்ட்டு ஸ்மால் மாஸ் மொத்தம் லைக் n பார்ட்டிகல்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஸோ n இன்ட்டு அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸோட மாஸ் m. ஸோ n இன்ட்டு mனா டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் கிடச்சிரும். ஸோ டோட்டல் மாஸ் வந்து m1 வந்துடும். கரெக்டாக? அதாவது n இன்ட்டு ஸ்மால் m கேபிட்டல் M. ஸோ இந்த r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் பை அப்படி டில் rn ஸ்கொயர் பை n இருக்குல்ல, அதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k ஸ்கொயர். லைக் இது வந்து எப்படின்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு படிப்போம்ல, அது மாதிரி இது இந்த ரொட்டேஷன் மோஷனில் நீங்கள் மொத்த சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது பதிலாக ஜஸ்ட் அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சு மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். லைக் சிமிலர்லி அங்கே சென்டர் ஆஃப் மாஸ் எப்படியோ அதே மாதிரி இங்கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அது மாதிரி. ஸோ இப்போ நமக்கு கேன்றது எதை பொறுத்து இருக்குன்னா ஜஸ்ட் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r3 ஸ்கொயர். ஸோ இந்த r1 r2ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ k டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் மாற k மாறிட்டு இருக்கும். ஏன் மாறும்? ஏன்னா r மாறிட்டே இருக்கும்ல, r1 r2 r3 மாறும்ல. ஸோ நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ மூவிங் பாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இஃப். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம்னா நமக்கு டெஃபினிஷன் தெரியும். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் டார்க். லைக் நம்ம dp பை dt ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னு படிப்போம்ல, அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டார்க். இப்போ நமக்கு L கான்ஸ்டன்டாக இருக்கணும்னா டவ் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டன்ட்டை நீங்கள் டெரிவேட் பண்ணும்போது என்னது கிடைக்கும்? 0. அப்போனா டவ் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி பாருங்களேன், நெட் எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் நாட் அப்ளைடு. அதாவது டார்க் இருக்கக்கூடாது. அப்போனா தான் நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. தேங்க்யூ.